கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே இந்த விதைக்கப்பட்டதை குறித்து ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. சிலர் கற்பாறையில், முள்ளுள்ள இப்படிப்பட்ட இடத்துல வழி அருகே விதைக்கிறாங்க அப்படி சொல்லி. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை முதல்ல அவங்க கேட்பாங்க. வசனத்தை ஆண்டவர் எழுதின அந்த வசனத்தை கேட்பாங்க. அதை கேட்டுட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து இருதயத்தில் கொண்டு வைக்கிறாங்க. முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருதயத்தை கொண்டு போறாங்க. காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள். அப்ப வசனத்தை கேட்டு பலன் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு வாழ வேண்டும் என்றால் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதுக்கு பொறுமையா பலன் கொடுக்கணும். அவசரப்பட்டா உடனே விழுந்துருவோம். அதனால நிதானமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார், நம்ம எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், எல்லாம் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவர்கள் என்றால் எப்படி இருக்கணும், எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. அதை பொறுமையுடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க முதல்ல பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் நம்ம அந்த இதை மனசுல காத்து நம்ம பேசுகிற வார்த்தை, சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அதில் அடங்கிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நாம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை முதலாவது கேட்பதற்கு நாம் தீவிரப்பட வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது, இது நம்ம எப்படி நடந்தா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கலாம், அதை உண்மையா நன்மையா இருதயத்துல காக்க வேண்டும். அப்புறம் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பலன் கொடுத்தாதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அதுதான் ஒரு வெற்றி இல்லையா? அதே போல நம்ம வாழ்க்கை அப்படி அமைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஏராளமான பிரசங்கத்தை நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. கேட்டுட்டு விட்டு விடுகிறோம். அதை மனதில் வைத்து அதன்படி நடக்கிறவர்களா எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களா இருக்க தேவனுங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், சமாதானத்தோடு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.